டேய் உங்களுக்கு நாங்கள் தாண்டா எண்டு கார்டு வைப்போம்னு சொல்லிட்டு அதிரடியாக இங்கிலாந்து போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் ஆஸ்திரேலியாவின் சாதனையை நிறுத்தி வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 348 நாட்களுக்கு பிறகு தோல்வியை சந்தித்துள்ளது ஆஸ்திரேலிய அணி. தொடர்ந்து 14 போட்டிகளில் வெற்றி பெற்று வந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 46 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததனை அடுத்து இந்த சாதனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம இங்கிலாந்து அணி. ஸோ என்னதான் இருந்தாலுமே ஆஸ்திரேலியா தொடர்ந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2023 உலகக்கோப்பை வின் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே அதுக்கு பதிலடியாக இந்திய அணி T20 உலகக்கோப்பையில வச்சு செஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இங்கிலாந்து அணி உலகக்கோப்பையில வெளியே போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓடிஐயிலும் இங்கிலாந்து அணி தோல்வியை சந்தித்திருந்த நிலையில் 3வது ஓடிஐ போட்டியில் அந்த தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்து ஒயிட் வாஷ் ஆகாம அந்த ஒரு போட்டியில் வென்று 2-1 என்ற கணக்கில் தொடரை இழந்திருந்தாலுமே ஆஸ்திரேலியாவின் சாதனையை முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதாங்க நமக்கு வேணும். ஸோ இவங்க எவ்வளோ நாள் தான் சாதனை பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க, எவ்வளோ கோப்பைகளை வின் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டியாகுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா அணி என்னதான் முட்டுக்கட்டு போட்டாலுமே அவங்க இனிமேல் வரக்கூடாது, அவங்கள ஒழித்தே ஆக வேண்டும் என்பது எல்லா அணியின் எதிர்பார்ப்புல இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், ஆப்கானிஸ்தானும் வச்சு செய்யணும் என்பது அவங்களுடைய முடிவாக இருக்குது. ஆனால் T20 உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை வச்சு செஞ்சது யாராலுமே மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த தரமான சம்பவத்திலிருந்து ஆஸ்திரேலியா மீளவே முடியாத நிலையில உலகக்கோப்பையில் வின் பண்ணது அந்த ஆப்கானிஸ்தான் கிட்ட வின் பண்ண மேட்ச்னால தான் அவங்க உலகக்கோப்பை வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. அதனால தான் வச்சு செஞ்சாங்க T20 உலகக்கோப்பையில். இப்போ இங்கிலாந்து அவங்களுடைய எண்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இடையான 3வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் சாதனையை நிறுத்தி வைத்த இங்கிலாந்தின் சாதனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.